இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஸான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதார இலக்கிற்காக கூட்டுறவுத்துறையினை வலுப்படுத்துவது அவசியம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்கின்ற கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இழப்பீடுகளை வழங்குகின்ற போது மீனவர்களுக்கு முன்னுரிமை. மெண்டிஸ் நிறுவனத்திற்கு உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் பாரிய பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்தில் கோவிட் தொடர்பான விதிகளை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நிவாரணங்களை வழங்குவதற்கான விரிவான வேலை திட்டங்களை கூட்டுறவு அமைப்புகளுக்கு முன்னெடுக்க முடியும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உற்பத்திகளை நேரடியாக கொள்வனவு செய்து லாபம் ஈட்டுவதோடு சலுகைகளையும் கூட்டுறவு நிறுவனங்களினூடாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியும். இதன் மூலம் திறந்த பொருளாதார கொள்கையினால் வீழ்ச்சி கண்ட கூட்டுறவுத்துறையினை கட்டி எழுப்பி அனர்த்தங்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் சமூகத்திற்கு பாரிய அளவிலான பணியினை நிறைவேற்றும் வல்லமை கூட்டுறவுத்துறைக்கு இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற 99வது சர்வதேச கூட்டுறவு தின நிறைவாண்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உரையாற்றினார். கூட்டுறவு நிறுவனங்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலும் உற்பத்திகளை மக்களுக்கு ஏற்ற வகையில் சந்தைப்படுத்தும் நிறுவனமாக செயல்படுகிறது. மக்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதார இலக்கை அடைந்து கொள்ள கூட்டுறவுத்துறையினை வலுப்படுத்துவதற்கான யோசனைகள் சுபீட்சத்தின் தொலைநோக்கு என்கின்ற கொள்கை பிரகடனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படவிருக்கின்றன என்றும் ஜனாதிபதி கூறினார். அரசாங்கம் முன்னெடுக்கும் சேதன பசலை, சூரிய சக்தியினை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் போன்ற வேலை திட்டங்களை வெற்றிகரமான முறையில் நடைமுறைப்படுத்த கூட்டுறவுத்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன் போது தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் அதிகாரிகள் இன்று பாராளுமன்ற கோப் குழு முன்னிலையில் ஆஜராகவிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தற்போதைய செயற்பாடுகள் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்படவிருப்பதாக கோப் குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய பேராசிரியர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை மட்டத்திலான ஆலோசனை குழுவும் பாராளுமன்றத்தில் இன்று கூடவிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்கின்ற கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இழப்பீடுகளை வழங்குகின்ற போது மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இந்த விபத்தினால் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான சேதங்களை மதிப்பீடு செய்வதற்கான குழுவின் அறிக்கை ஒரு வாரத்திற்குள் கிடைக்கவிருக்கிறது. சுற்றாடலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்காகவும் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கடலில் மூழ்கியுள்ள கொள்கலன்களில் ஆபத்தான ரசாயன பொருட்கள் காணப்படுமாயின் அவற்றை கடலில் இருந்து அகற்றுவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அர்ஜுன் அலூசியஸ் என்பவருக்கு சொந்தமான WM மெண்டிஸ் என்கின்ற நிறுவனத்திற்கு உற்பத்திகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அனுமதிக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். சவால்கள் நிலவினாலும் வினைத்திறன் அற்ற நிதி செயற்பாடுகளை முன்னெடுக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் முறையற்ற நிதி நிர்வாகத்தினால் தற்போதைய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கோவிட் வைரஸ் பரவலினால் உலகளாவிய ரீதியில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதன் தாக்கம் இலங்கையிலும் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தின் சீரற்ற வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கலே நாட்டின் வெளிநாட்டு ஒதுக்கம் குறைவடைவதற்கான பிரதான காரணமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடனை பெற்றுக்கொள்ளுமாறு எதிர்க்கட்சி யோசனை முன்மொழிகிறது. கடன் வாங்குவதை தவிர வேறு மாற்றீடுகள் எதிர்க்கட்சிக்கு இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்று ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். நாடு புதுப்பிக்கக்கூடிய வலு சக்தித்துறையின் மீது கவனம் செலுத்தியிருக்கிறது. இதன் மூலம் அந்நிய செலாவணியினை சேமிப்பதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. நாட்டில் செயல்பாடற்ற நிலையில் காணப்படும் வளங்களை பயன்படுத்தி அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கான திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன. உள்நாட்டு சேதன பசலையினை உற்பத்தி செய்வதன் மூலம் சேதன விவசாயத்தினை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்தார். பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கான புதிய பஸ் சேவையொன்று ஆரம்பிக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தரம் 5ற்கு கீழ் உள்ள வகுப்புகளில் கற்கும் மாணவர்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது இதன் நோக்கமாகும். மக்களுக்கு வசதியான போக்குவரத்து சேவையினை வழங்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அமைச்சர் திலும் அமுனுகம எமது நிலையத்திற்கு தெரிவித்திருக்கிறார். கோவிட்-19 வைரஸ் நெருக்கடிக்கு உலகின் பல்வேறு நாடுகளும் முகம் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இலங்கையில் இடம்பெறும் தாதியர் வேலை நிறுத்தம் நியாயமானது அல்ல என்று அடிப்படை கற்கைகள் நிர்வாகத்தின் தலைவர் பேராசிரியர் அதுல சுமதிபால தெரிவித்துள்ளார். அமுலில் உள்ள நெருக்கடிகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்ப்பது அவசியமாகும். வேலை நிறுத்தத்தினால் நாட்டின் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நாட்டில் மேலும் 816 கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். திவுலப்பிற்றிய பாலியகுட சிறைச்சாலைகள் புத்தாண்டு கோவிட் கொத்தனைகளின் எண்ணிக்கை 2,58,850 வரை அதிகரித்திருக்கிறது. இலங்கையில் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,34,000 தாண்டி இருக்கிறது. நாட்டில் தற்சமயம் 28,000க்கும் அதிகமானோர் வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை 2,66,000 தாண்டுவதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு அறிவித்திருக்கிறது. நாட்டில் இதுவரை 3,268 கோவிட் மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை உள்நாட்டு செய்திகள். அது நான் உங்களை எனக்கும் விருப்பம். கேட்கறதுக்கு முன்னமே எப்பவும் நேரத்தோட முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் முதிர்வின் போது முழு காப்பீட்டு தொகைக்கும் போனஸ் வழங்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஏர்லி கேஷ். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்படுவது அவசியம் என்று ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே வலியுறுத்தியிருக்கிறார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்கும் வகையில் பாலியல் ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் சிலர் செயற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானவர்களிடம் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகம் செய்வது அவசியம் என்றும் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே சுட்டிக்காட்டியுள்ளார்.
பிரதான செய்தி. வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு கம்பஹா மாவட்டத்தின் மேரிகம பள்ளைவல பிரதேசத்தில் அமைந்துள்ள மேரிகம பிரதேச சபையின் உப தபால் நிலையம் அமைந்திருக்கும் முச்சந்தி வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் மின் விளக்கு நீண்ட காலமாக பழுதடைந்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் அறிவித்திருக்கிறார். இதனால் இரவு நேரங்களில் வீதியின் ஊடாக பயணிக்கும் மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். மேரிகம பிரதேச சபையின் கவனத்திற்கு இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டுகிறோம். உலகச் செய்திகள். இங்கிலாந்தில் கோவிட் வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய இனிவரும் காலங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மக்கள் சட்ட ரீதியாக வலியுறுத்தப்பட மாட்டார்கள். இதற்கு மேலதிகமாக சமூக இடைவெளியினை பேண வேண்டும் என்கின்ற விதியும் தளர்த்தப்படவுள்ளது. இந்த தீர்மானங்கள் பற்றி எதிர்வரும் 12ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். தேசத்தை கட்டியெழுப்பும் அமைச்சு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி பணிகளுக்கென்று 2005ஆம் ஆண்டு தொடக்கம் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் RAAK ரணவக்க தெரிவித்திருக்கிறார். 3 தசாப்த காலங்களாக நிலவிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஜாத்திக சபை என்கின்ற வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிவில் நிர்வாகத்தினை ஏற்படுத்தவும் இந்த காலப்பகுதியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இன ரீதியான பாகுபாடுகள் பற்றிய விசாரணைகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளன. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் சபையின் சமூக நீதி மற்றும் தேசத்தினை கட்டியெழுப்பும் குழு இது பற்றிய விசாரணைகளை இம்மாதம் 23ஆம் தேதி வரை மேற்கொள்ளவிருக்கிறது. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றதாக கூறப்படும் இன ரீதியான பாரபட்சங்கள் பற்றிய 57 முறைப்பாடுகள் தொடர்பாக இதன் போது விசாரிக்கப்படவிருக்கிறது. கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஜனசக்தி காப்புறுதி நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் பதவிக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் மஹேல ஜயவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது தலைமைத்துவ ஆற்றல் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்கு பாரிய அளவிலான வல்லமையாக அமையும் என்று ஜனசக்தி காப்புறுதி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடமைப்பு, விவசாயம், இன்னபிற துறைகள் சார்ந்த பல்வேறு நிறுவனங்களில் மஹேல ஜயவர்தன பணிப்பாளர் சபை உறுப்பினராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள்.
அனுசரணை என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். இலங்கையின் திரவ பெட்ரோலிய வாயுத்துறையினை மீள கட்டமைப்பதற்கான நிபுணர்கள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சின் பிரதி செயலாளர் RMP ரத்நாயக் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குகிறார். திரவ பெட்ரோலிய துறை சார்ந்த பெருகை நடவடிக்கைகள், போக்குவரத்து, களஞ்சியப்படுத்தல் போன்ற துறைகளிலே காணப்படுகின்ற குறைபாடுகள் பற்றி அடையாளம் கண்டு அறிக்கை சமர்ப்பிப்பது இந்த குழுவின் பிரதான பொறுப்பாகும். பொருளாதார செய்திகள் அனுசரணை உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் எல்ஓஎல்சி நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மேல் மாகாணத்திலும் தென்மேற்கு பிரதேசத்திலும் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மேல், சபரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை இடிமின்னல் தாக்கம் பற்றிய சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தல் 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திருகோணமலை மாவட்டங்களில் கடுமையான இடிமின்னல் தாக்கம் ஏற்படலாம் என்றும் இது பற்றி எச்சரிக்கையாக இருக்குமாறும் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதார இலக்கிற்காக கூட்டுறவுத்துறையினை வலுப்படுத்துவது அவசியம் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றம் இன்று மீண்டும் கூடுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்கின்ற கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு இழப்பீடுகளை வழங்குகின்ற போது மீனவர்களுக்கு முன்னுரிமை. மெண்டிஸ் நிறுவனத்திற்கு உற்பத்திகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்டிருந்த அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக கடந்த காலங்களில் பாரிய பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கோவிட் தொடர்பான விதிகளை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.